வணக்கம். விரதத்தின் நன்மைகள். மரபணி மருத்துவங்கள் கழிவு நீக்க தத்துவத்தை முன்வைக்குது. வாழ்வியல் கூறுகள்ல ஒன்னான விரதமும் உடல்ல இருக்க கழிவை வெளியேற்றுற வேலையை தான் செய்யுது. இதனாலதான் நம் முன்னோர்கள் மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை விரதம் இருக்கும்படியான வாழ்வியலை வடிவமைச்சன. இதைத்தான் மதங்களும் போதிக்கிறது. விரதம் இருப்பதால உடல் சமநிலைப்படும், உயிராற்றல் பெருகும், மனக்கட்டுப்பாடு அதிகரிக்கும், தொங்கு சதைகள் அதாவது அதிகப்படியான சதைகள் குறையும், எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும், செல்கள் புதுப்பிக்கப்படும், செரிமானம் மேம்படும், விரதத்துக்கு பின்னாடி பசி நன்கு வரும், ஆன்மீக சிந்தனை அதிகமாகும், உள்ளுணர்வு கூறாகும், நாள்பட்ட நோய் தொந்தரவு கட்டுக்குள் வரும். மொத்தத்துக்கு சொல்ல போனா உடலும் மனமும் ஆரோக்கியமாகும். ஆனா இன்றோ விரதத்தை சாஸ்திர சடங்குக்குள்ள மூழ்கடிச்சிட்டோம். அதிலும் இன்னைக்கு இருக்க தலைமுறையினருக்கு விரதத்தை கேலி கூத்தாகவும் விரதம்னா என்னன்னே தெரியாத சமூக கட்டமைப்பை உருவாக்கிட்டோம். நோய்க்கு மட்டுமல்ல, உலகியல் வாழ்வுல அனைத்து சிக்கலுக்கும் நம் முன்னோர்கள் வாழ்வியல் கூறான விரதத்தை வடிவமைச்சிருக்காங்க. உடலியல், உளவியல், உணவியல், உலகியல் போன்ற அனைத்துக்கும் தீர்வு கொடுக்கவல்ல வாழ்வியல் கூறான விரதத்தை நடைமுறைப்படுத்த மீண்டும் முயற்சிப்போம். இது என்னோட 1 நாள், 3 நாள், 7 நாள் தொடர் விரதத்தோட அனுபவமும் கூட. நோயின் பயத்திலிருந்து வெளியேறி வாழ்வியல் கொடுத்த சிந்தனையை முன்வைப்போம். நோய்க்கு அஞ்சே. நன்றி.